ஓம் சக்தி. சித்ரா பௌர்ணமி வேள்வி பூசையில் வைக்கப்பட்ட ஓம் சக்தி விளக்கை வழிபடும் முறைகள். வேள்வி பூசையிலிருந்து வாங்கி சென்ற ஓம் சக்தி விளக்கை நேராக வீட்டிற்கு எடுத்துச் சென்றுவிட்டு வாயிற்படியில் வைத்து அவ்விளக்கை ஏற்றி தீபார்த்தனை செய்து எலுமிச்சம்பழம் திருஷ்டி கழித்த பிறகே வீட்டிற்குள் பூசை அறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். ஓர் சுமங்கலியை கொண்டு திருஷ்டி கழிப்பது நல்லது. வலது காலை முதலில் எடுத்து வைத்து விளக்குடன் வீட்டில் நுழைய வேண்டும். தரையில் மஞ்சள் தூளினால் ஒரு முக்கோணம் வரைந்து அதன் நடுவில் ஓம் என்று எழுதி அதன் மேல் ஒரு இலையை பரப்பி அதில் அரிசியை பரப்பி அதிலும் ஓம் என்று எழுதி அதன் மேல் விளக்கை நிறுத்த வேண்டும். தலைவாழை இலை அல்லது பித்தளை தாம்பாளத்தினை பயன்படுத்தலாம். விளக்கின் முன்பாக வெற்றிலைப்பாக்கு, பழம், எலுமிச்சம்பழம், மஞ்சள் கிழங்கு, புஷ்பம், நைவேத்தியம் வைத்து தேங்காய் உடைக்க வேண்டும். விளக்கிற்கு தீபார்த்தனை செய்து ஒரு எலுமிச்சம்பழம் திருஷ்டி கழிக்க வேண்டும். திருஷ்டி கழித்த பின் அன்னையின் மூல மந்திரம் 108 மந்திரம் சொல்லி விளக்கிற்கு மலர் அர்ச்சனை அல்லது குங்கும அர்ச்சனை செய்யலாம். வெறுமனே 108 மந்திரம் சொல்லி வழிபடலாம். பூசை முடிந்த பிறகு குத்துவிளக்கிற்கு கற்பூர தீபார்த்தனை காட்ட வேண்டும். ஓம் சக்தி.